கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வார்த்தை கேட்கும் போதே கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி நீங்கள் விடுதலையாக போகிறீங்க. ஹல்லேலூயா. 103வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 103வது சங்கீதம், அதில் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை. 4 குவாலிட்டியை இந்த இடத்துல நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உருக்கமும் அவர் இரக்கமும் அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு 2 வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அவர் உருக்கமும் அவர் இரக்கமும் உள்ளவர். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற அநேகர் உங்கள் இருதயத்தில் நீங்கள் இப்படி நினைப்பது உண்டு, என்னை யாரும் இரக்கமே பட மாட்டேங்கிறாங்களே, என் மேலே யாருக்குமே ஒரு இரக்கம் வர மாட்டேங்குதே, என் பிரச்சனைக்காக யாரும் இரக்கம் செய்ய மாட்டேங்கிறாங்களே, நான் வேதனைப்படுறேனே, என்னுடைய அண்ணனோ என்னுடைய தம்பியோ என்னுடைய குடும்பத்தாரோ என்னுடைய நண்பர்களோ என் மேலே ஒரு இரக்கம் பாராட்ட மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் காட்டுகிற இரக்கம் அல்ல, என் தேவன் உன்மேலே இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர். ஏன் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்? நீ படுகிற வேதனையை பார்க்கும்போது அப்படி இருதயம் உடைகிறது. நீ வீட்டில் அழுது கொண்டு இருக்கிறதை பார்க்கும்போது அந்த நல்ல தகப்பனுடைய இருதயம் துக்கப்படுகிறது. நீ உன்னுடைய காரியங்களை நினைச்சு நீ வீட்டில் கலங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உன் மேலே பரிதாபப்படுகிறார், அவர் இரக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். உடைய வாழ்க்கையில் நீ யோசித்து கொண்டிருக்கிற, என் வாழ்க்கையில் இவ்வளோதான் என் வாழ்க்கையா, என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே எதுவுமே நடக்காதா, எனக்கு இதுக்கு மேலே ஒரு அற்புதம் நடக்காதா, என்னுடைய ஆசை என்னுடைய கனவெல்லாம் செதஞ்சு போச்சு, என் வாழ்க்கைக்கு முன்னால் வெறும் இருளாகவே இருக்குதே, நான் இந்த உலகத்தில் வாழ முடியாதா, இந்த வியாதியோட என் வாழ்க்கை முடிஞ்சுதா, என் சரீரத்தை இந்த வியாதி உருக்கிட்டே இருக்குதே, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குதே. நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் யோசித்து கொண்டு உங்களுக்குள்ளே சிந்தித்து கொண்டு வேதனையோடு இருக்கலாம். இங்கே இன்னைக்கு ராத்திரி வந்திருக்கிற ஒருவரும் நேரம் போக்குறதுக்காக நீங்கள் வரல, வீட்டில் ஏதோ நேரம் இல்லைங்கிறதுக்காக நீங்கள் வரல. இங்கே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கண்ணீர் விடக்கூடிய அநேக பிரச்சனைகள் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் வேணா வெளியில் சிரித்து கொண்டிருக்கலாம், நீங்கள் வேணா பகலில் எல்லாரிடத்திலையும் நீங்கள் பேசி கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், இரவு படுத்தால் தூக்கம் வராமல் பல மணி நேரங்கள் புரண்டு புரண்டு உங்களுடைய பிரச்சனைகளை யோசித்து பாரத்தோடு இருக்கிற அநேகரை ஆவியானவர் இங்கே காட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னால் தைரியமாய் சொல்ல முடியும், உங்களுடைய தூக்கத்தையே நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் நல்லா தூங்கியே பல நாட்கள் ஆயிருச்சு, நான் நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து காலையில் எழும்பும்போது ஒரு பயம், திகிலு, சமாதானம் இல்லை, இரவு தூங்கிட்டே இருக்கிறேன், திடீர்னு முழிக்கும் போது என் படுக்கையில் எல்லாம் நான் என்னுடைய பிரச்சனையை நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு என்ன முடிவு, இது என்ன ஆக போகுது, இது என்ன ஆக போகுது? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அந்த கண்ணீரிலேயே இருப்பது தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த கண்ணீரிலேயே இருப்பது, அந்த பிரச்சனையிலேயே இருப்பது செத்து மடிவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நான் உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுடைய அன்போட கூட இயேசுவின் அன்பை நீங்கள் ஒப்பிடவே முடியாது.
இந்த உலகத்தில் தாயின் அன்பு, தகப்பனுடைய அன்பு, கணவனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, இதெல்லாம் அன்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த அன்புக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஆனால் இயேசுவின் அன்பு முடிவில்லாத அன்பு, நித்திய அன்பு, உன்னை கடைசி வரைக்கும் நேசிக்கிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகள் செத்து போனா பரவாயில்லன்னு சொல்லி சொன்ன பெற்றோர்கள் என்னிடத்துல சொல்லியிருக்கிறாங்க. என் மகன் செத்தா தொலைஞ்சான் போட்டுங்க அப்படின்னு சொன்னவங்க. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உங்கள் மேலே அன்பு வச்சது தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உனக்கு ஒரு நேசர் இருக்கிறார். உன்னை நேசிக்கிற, உன்னை வாழ வைக்கணும்னு துடிக்கிற, நீ தோற்று போன இடத்துல, தலை குனிந்த இடத்துல, வெட்கப்பட்ட இடத்துல, அதே இடத்துல தூக்கி நிறுத்த துடிக்கிற ஒரு தேவன் இந்த ராத்திரி வேளையில இந்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் வைராக்கியத்தோடு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் மேல் அக்கறையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். உன் குடும்பத்தை நேசிக்கிறவராய் இருக்கிறார். உலகம் வெறுக்கலாங்க, உலகம் 1000 சொல்லலாங்க, உலகம் கண்கள் நியாயம் தீர்க்கலாங்க. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உருக்கமும் இரக்கமும். எனக்கு வேதத்தில் எனக்கு இந்த சகையுடைய சரித்திரம் ரொம்ப பிடிக்கும். சகையுவை நேசிக்கிற ஒருத்தன் அந்த ஊரில் இல்லைங்க. சகையுவை நேசிக்கிற ஒருத்தன் அந்த ஊரில் இல்லை. சகையுவை பார்த்தாலே எரிச்சல். ஏன்னா அவன் வரி வசூல் பண்ணுறவன், இவன் ஏமாத்தி சாப்பிட்றவன். ஊர் வாயில் உளுந்த நபருங்க அவர். ஊர் வாயில் விழுந்தான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஊர் வாயில் விழுந்தான். சகை முன்னால் போகும்போது தான் பின்னால் சொல்லுவாங்க, இவன்லாம் எப்படி கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கான் பாரு சொத்து, இவன்லாம் நல்லா இருப்பானா. ஊரில் இருக்கிற எல்லாரும் அவனை பார்க்குறவன்ல முதல்ல முன்னால் பார்க்கும்போது பிரைஸ் லாட் சொல்லுவாங்க, பின்னால் பார்க்கும்போது இவன்லாம் ஒரு மனுஷன், இவெல்லாம் நல்லா இருக்கிறான் பார், இவனுக்கு சாவு வர மாட்டேங்குது பார், அப்படி சொல்லக்கூடிய நபருங்க. ஆனால் சகைக்கு ஒரு ஆசை இருந்தது. சகைக்கு கடன் பிரச்சனை இல்லை, சகைக்கு வியாதி இல்லை, சகைக்கு வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, அவங்ககிட்ட இயேசு இல்லை. அல்லேலூயா. அவங்ககிட்ட சமாதானம் இல்லை. இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், பெரிய வீடு இருக்கலாம், ஊரில் வேணால் பெருமை அடிச்சுக்கலாம், பார்த்தியா இத்தனை பெரிய வீடு எங்கள் வீடு அப்படின்னு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நீ எப்படி படுத்துருக்கிற, எப்படி இருக்கிற? அந்த வீட்டுக்குள்ள உன்னால் சமாதானமாக இருக்க முடியுதா? பெரிய கார் இருக்கலாங்க, இந்த காரில் நீங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் ஊரில் இருக்கிறவங்க பார்த்து பரவாயில்லப்பா இவங்களுக்கு வசதி வந்துருச்சுன்னு நினைக்கலாங்க. ஆனால் அந்த காருக்குள்ளே உட்காந்துட்டு போகிற நீ சமாதானமாக இருக்கிறாயா? சகையுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சகையுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அவங்ககிட்ட பணம் இருந்தது, வீடு இருந்தது, அவங்ககிட்ட எல்லாமே இருந்தது, சமுதாயத்தில் அவனுக்கு பெரிய பேர் இருந்தது. சகையை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை குறித்ததான சரித்திரத்தை நான் படித்தேன். அந்த காலத்தில் ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வரி வசூல் பண்ணுவாங்க. நம்ம டோல்கேட்டில் வச்சு வரி வசூல் பண்ணுறாங்க பாருங்கள், ரோடுக்கு வரி, டேக்ஸு. அந்த மாதிரி ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி நம்ம பஞ்சாயத்துலலாம் வரி கட்டுறோம்ல, அந்த மாதிரி ஏரியாவுக்கு இப்போ கரைமா நகர்னு வச்சுங்களேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த கரைமா நகரில் வந்து எல்லா வீட்லேயும் வரி வசூல் பண்ணும் ரோமர்கள். ரோமர்கள் உலகத்தையே ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ரோமர்கள் உலகத்தையே ஆண்டாங்க. அவங்க கரைமா நகர்லாம் வந்து வசூல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கரைமா நகரில் எவன் பெரிய பணக்காரன், அந்த பணக்காரனை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பாரு கரைமா நகரில் சுற்றிலும் 1,00,000 வீடு இருக்குன்னு வையன், ஒரு வீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி நீ என்ன பண்ணிடு, எங்களுக்கு மொத்தமாக கொடுத்துரு. உடனே இந்த ஊரில் சகை இருக்கிறாருன்னு வைங்களேன், கரைமா நகரில் ஒரு வீட்டுக்கு 1000 ரூபா வச்சு 1,00,000 வீட்டுக்கு
சகை என்ன பண்ணிடுவார், வரி கட்டிடுவார், குத்தகைக்கு எடுத்துருவார் கரைமா நகரவே. இப்போ நம்மக்கிட்ட 1000 ரூபா கட்டுனா நம்மளால் உடனே கட்ட முடியாது, இல்லை 10,000 ரூபா கட்டுனா கட்ட முடியாது. இப்போ யார் கட்டிட்டா வரிய? சகையை கட்டிட்டார். இப்போ ரோம அரசாங்கம் வந்து கரைமா நகருக்குள்ளே வந்து யாருக்கிட்டையும் வரி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா வரி மொத்தமாக அவர் கட்டிட்டார். இப்போ அவர் ஒரு குட்டி ராஜா மாதிரி. இவர் வரி கட்டினதுனால இந்த சகைக்கு வந்து என்ன சலுகை கொடுக்குறாங்கன்னா, ரோம அரசாங்கம் ஒரு ரோம இதில் வந்து ஒரு முக்கியமான அவருக்கு வந்து வரி சலுகையெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவரோட ப்ராப்பர்ட்டிக்கு என்ன கட்ட வேண்டாம், டேக்ஸ் கட்டவே வேண்டாம். அவர் ஒரு குட்டி ராஜா மாதிரி, ஜமீன்தார் மாதிரி அந்த ஏரியாவுக்கு. இப்போ இந்த கரைமா நகரில் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரி எவ்வளோன்னு சொல்லி ரோம அரசாங்கம்ல இந்த சகையை ஃபிக்ஸ் பண்ணுறார். உடனே கூப்பிடுறார். யாரை கூப்பிடுறாரு? மணிவண்ணன் ஐயாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு 3000 ரூபா டேக்ஸ் அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்கிறார், ஐயா நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறேன், 3000 ரூபா உடனே என்ன பண்ண முடியாது, என்னால் கட்ட முடியாது அப்படிங்கிறார். அப்படியா, சரி 3000 ரூபாவை ஒரு 4 தவணையாக கொடுத்துரு, 750 ரூபா 3 மாதத்துக்கு ஒருக்கா நீ வந்து வரி கட்டிட்டு போகணுங்கிறார். சரிங்க அப்படின்றார். அன்னைக்கு இப்படி பில்லெல்லாம் கிடையாது. உடனே இவர் வந்து கொடுக்குறாரு, 750 ரூபா கொடுக்குறாரு மார்ச் மாதம். ரைட், மணிவண்ணன் 750 அப்படின்றார். அடுத்த மாதம் 6 மாதம் கழித்து வந்து கொடுக்குறாரு, ஜூனில் 750. என்னப்பா நீ போன மாதம் வரி கட்டவே இல்லை? இவர் சொல்கிறார், நான் கட்டினையா, நான் தாயா கொண்டு கட்டின இவர் யார், பயங்கரமான ஆள். இவர் என்ன சொல்கிறாரு, இல்லையே கட்டலையே, கட்டின எழுதியிருப்பேனே. ஐயா நீங்கள் எழுதுனீங்க பாருங்கள், நீ கொடுக்கலப்பா, நீ 6 மாதத்துக்கு கட்டு, அதுக்கு ஒரு வட்டி, அதுக்கு ஒரு 500 ரூபா சேர்த்து கட்டு. இப்படி வரி வசூல் பண்ணி ஒருத்தனும் கேட்க முடியாது. ஏன்னா ஒட்டுக்காவும் கட்ட முடியாது, பகச்சுக்கவும் முடியாது. ஏன்னா இவர் நினச்சா யாராவது வரி கொடுக்கலன்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலே போட்டுருவார். ஏன்னா இவருக்கு ரோம அரசாங்கம் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குது. ஏன்னா இவர் 1 லட்சம் வீட்டுக்கு கட்டிட்டார் பணத்தை. இவரை கேட்காம அந்த ஏரியாவில் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் ஊரில் இருக்கிறவனுக்கு முன்னால் பார்த்தா பயம், பின்னால் பார்த்தா எரிச்சல். அநியாயமாக சம்பாதிக்கிறான், அநியாயமாக பணம் சம்பாதிச்சான். ஆனால் வாழ்க்கையில் இயேசு இல்லை. அல்லேலூயா. இப்போ சகைக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த ஊரில் ஒருத்தன் கூட சகையும் நல்லவன் சொல்ல, ஒருத்தன் கூட எல்லாரும் சொன்ன அநியாயமாக சம்பாதிக்கிறவன். ஆனால் இயேசு காட்டத்தி மரத்துக்கிட்ட வந்து நின்ன உடனே நேராக அண்ணாந்து பார்த்து, உங்கள் பேர் என்ன பிரதர்னுலாம் கேட்கல, நேராக பேரை சொல்லி கூப்பிட்டாரு, சகைவே இறங்கி வா. அவன் பிரமிச்சிட்டான். அத்தனை கூட்டத்தின் நடுவில் என் பேர் எப்படி தெரியும், என் பேர் எப்படி தெரியும்? அதுதான் இயேசு. இத்தனை கூட்டத்தின் நடுவில் உன் பேரை அவர் அறிந்தவராக இருக்கிறார், உன் பிரச்சனைகளை அவர் அணிந்தவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதான் நான் ஆராதிக்கிற தெய்வமாகிய இயேசு. ஹல்லேலூயா. சகை வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லலை, சகை வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. ஆனால் அவன் அருகிலே வந்த உடனே சகைவே அப்படின்னு ஏன் கூப்பிட்டார் தெரியுமா? உன் பேரே எனக்கு தெரியும்னா, உன் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தெரியும். அவர் சொன்னார், சீக்கிரமா இறங்கி வா, நீ சீக்கிரமா இறங்கி வா. இன்னைக்கு ஆண்டவர் இங்கே அநேகரை பேர் சொல்லி அழைக்கிறார். இன்னைக்கு உன் பேரை சொல்லி கூப்பிடுகிறா. உன்னுடைய எல்லாவற்றையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய மன ஆழங்களையும் இயேசு அறிந்தவராய் இருக்கிறார். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு எப்படிப்பட்டவரோன்னு வந்தவனுக்கு பெரிய அதிர்ச்சி, அவர் எல்லாமே அறிந்தவர். ஹல்லேலூயா. உங்க வேதனைகளை அவர் அறிந்தவராய் இருக்கிறார், உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. பாடுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு நேசருண்டு,
அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம். அவர்தான் இயேசு ராஜா, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம கண்ணு தேடும், யாருக்கிட்டடா போய் மன ஆறுதலாக சொல்லலான்னு. யாராவது இருக்கிறாங்களா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, அதுதான் இயேசு. அப்படியே பாதம் எப்பவும் உங்களுக்கு காத்திருக்குது. நீ எப்பெல்லாம் அவர் அண்டையில் வருகிறாயோ, அவரை தேடி வருகிறாயோ. ஆமென். சகையும் இயேசுவை தேடி வந்தபோது இயேசு சகையை தேடி வந்தா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு நீங்களா வரல, கரத்தை பிடிச்சு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறா. நீ இயேசுவை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறாய்ன்னு சொன்னால் இயேசு உன்னை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறா. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? உருக்கமும் இரக்கமும். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருந்தால் எப்படி இருக்கும்? திருப்பூரில் என்னுடைய தம்பி செல்ஃபோன் கடை வச்சுருந்தான். நாங்கள் அந்த செல்ஃபோன் கடையை ஆரம்பிக்கிறோங்க, நாங்கள் பட்ட பாடு. அந்த செல்ஃபோன் கடையை, ஒரு சின்ன செல்ஃபோன் கடையை ஆரம்பித்து கஷ்டப்பட்டு 2 தடவை அந்த செல்ஃபோன் கடை லாரி வந்து திரும்பும்போது அது இடிஞ்சு விழுந்துருச்சு. ஒரு தடவை திருட வந்து மொத்த செல்ஃபோனையும் திருடிட்டு போயிட்டான். போராடி போராடி அந்த தொழிலை ஆரம்பித்தோம். என் தம்பி கடைக்கு எதிரில் ஒரு கடை புதுசாக சூப்பராக போட்டு, முன்னால் போர்டெல்லாம் போட்டு, உள்ள அழகாக கடை ஓப்பன் பண்ணுறப்ப எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க, என் தம்பியும் கூப்பிட்டுருந்தாங்க. என் தம்பி போய் பார்த்தான், அந்த கடையை பார்த்தான், அழகாக இருந்தது. அந்த கடைக்காரரும் நம்மளும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவர்கிட்ட இல்லைன்னா நம்மகிட்ட அனுப்பிச்சுட்ருவார், நம்மகிட்ட இல்லைன்னா அவர்கிட்ட அனுப்பிச்சுட்ருவோம். அப்படி தொழில் ரீதியாக ஃப்ரெண்டு. அப்போ என் தம்பி ஒரு நாள் அந்த தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தான், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. உடனே அந்த தம்பி சொல்கிறான், இத்தனை லட்ச ரூபா நான் அந்த கடைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உடனே என் தம்பி கேட்டான், பரவாயில்ல, இந்த தொழிலுக்கெல்லாம் பணம் போட்டாதாங்க பணம் எடுக்க முடியும். என் தம்பியை பார்த்து சொன்னார், நீங்களும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஓடுங்க, இந்த இடம் உங்கள் கடை மெயினான இடத்துல இருக்குங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன சார், கொஞ்சம் மேலே வரும்போது கடை ஒருத்தன் இடிச்சு விட்டான், அதையே கட்டி மேலே வரும்போது திருட்டு போயிருச்சு. அடுத்தது பார்த்தா கடை மறுபடியும் இடிஞ்சு போச்சு. கடையை ஆல்ட்ரு பண்ணுறேன்னு ஹவுஸ் ஓனர் சொல்லி ஒரு 6 மாதம் கடை இடிச்சு வச்சுட்டாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றோம், அப்படி அப்படியே போயிட்டு வரோம். பரவாயில்ல, உங்களுக்கு எப்படிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு? அவர் சொன்னார், அந்த தம்பி சொன்னார், நான்லாம் இன்வெஸ்ட் பண்ணலிங்க, எங்கள் பெரியப்பா கவர்மெண்ட் வேலை செஞ்சாருங்க, எங்கள் பெரியப்பா ரிட்டையர்ட் ஆனார், எங்கள் பெரியப்பாக்கு இத்தனை லட்சம் ரூபா பிஎஃப் அமௌண்ட் வந்துச்சு, ரிட்டையர்ட் அமௌண்ட் வந்துச்சு. அந்த பணத்தை எடுத்து எங்கள் பெரியப்பா அவங்க பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்தார். நமக்கு எந்த பெரியப்பாவது லாலிபாப் கூட வாங்கி தரல, ரிட்டையர்ட் ஆனதே தெரியாது நமக்கு. வந்துச்சு எல்லாம் போயிடுச்சுன்னுருவாங்க, எங்கே பணங்கன்னு கேட்டுருவோமான்ட்டு. என் தம்பி கேட்டான், உங்கள் பெரியப்பா உங்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்தாங்களா? ஆமாங்க, எங்கள் பெரியப்பா என்னை கூப்பிட்டு 6 லட்ச ரூபா கையில் கொடுத்து ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிடான்ட்டாருங்க. என் தம்பி இருதயமே நொறுங்கி போச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், பெரியப்பான்னு ஒருத்தர் இருந்தா அது இப்படி இருக்கணும்.
அல்லேலூயா. உங்களுக்கு யாராவது அப்படி பெரியப்பா இருக்காங்களா? நான் அடிக்கடி நினைப்பேன், பெரியப்பா 6 லட்ச ரூபா கொடுத்துக்கிறாரா? அது யாருக்கு? செல்ஃபோன்னால என்னன்னு தெரியாது அவனுக்கு. செல்ஃபோன் என்ன பண்ணும் நம்ம எல்லாம் தெரியும், கையில் பைசா இல்லை, ஒன்றுமே தெரியாது. கூப்பிட்டாரான், டேய் இப்படியே சுற்றிட்டு இருக்காதுடா, 6 லட்ச ரூபா இருந்தால் நல்ல கடை போட்டு பொழைச்சிக்கோ. அவன் 6 லட்சத்தையும் அழிச்சிட்டு தான் போனான், எக்ஸ்ட்ரா கடனாளியாக தான் போனான். சில நேரத்தில் சில குடும்பங்களில் சிலர்லாம் வர்றது பார்க்கும்போது நமக்கே, சில கல்யாணத்தெல்லாம் போனால் அண்ணங்காரன் சீர்வரிசை கொண்டு வருவான் பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு அண்ணங்காரனே வந்திருக்க மாட்டான், வெயிட்டாக கொண்டு வந்து இறக்குவான். சீர் வரிசை வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்படியே சுற்றி இருக்கிற கண்ணு இருந்தால் அண்ணன் இப்படி இருக்கணும். சில வீட்டில் போனால் தாய் மாமா சீர் வந்து இறங்கும், ஒரு ஏக்கம், ஒரு ஏக்கம். நமக்கும் தான் இருக்காங்களே, நமக்கும் தான் இருக்கிறாங்களே, ஒரு ஏக்கம் நமக்கு அங்கே எங்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுங்க. சில காரியங்கள், சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை மற்றவங்களை பார்க்கும்போது எனக்கெல்லாம் அப்படி இருக்குமா? நான் சொல்கிறேன், அண்ட சராசரத்தை படைத்த தேவன். பிரைஸ் தி லார்ட். நான்லாம் அப்படியெல்லாம் ஏங்கி இருக்கிறேன், நான்லாம் நிறைய காரியத்தை பார்த்து யோசிச்சிருக்கிறேன். இப்படியெல்லாம் எப்பட்றா அவன் மலைச்சு போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும், அதை விட நான் சொல்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அந்த இடத்துல ஒரு மனிதன் அல்ல, இரக்கமுள்ள இயேசு உங்களுக்காக இறங்கி வரப்போகிறார். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா கைத்தட்டி. உங்களுக்கு தகப்பன் இல்லையா? ஒரு தகப்பனாய் அவர் இறங்கி வரப்போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த துணை இல்லையோ அங்கே துணையாய் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவனே இறங்கி வரப்போகிறார். நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதக்காரன் தைரியமா சொல்றான், என் அலைச்சல்கள் உமக்கு தெரியும். நான் ஏங்கினது, நான் மனசில் ஆசைப்பட்டது, நான் உடைஞ்சது, அழுதது எல்லாத்தையும் என்னால் வார்த்தையினால சொல்ல முடியாது, எல்லாத்தையும் மனுஷங்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியாது. என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த சின்ன ஏக்கத்தை கூட நீர் அறிந்தவராய் இருக்கிறேன். காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்த சகேயுவை இயேசு தேடி சென்றது போல இன்று இரவு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தம்பி, தங்கச்சி, உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், சகேயுவே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் நான் தங்கணும். ஐ வாண்ட் டு ஸ்டே வித் யூ. நான் உன் வீட்டில் தங்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சும்மா வந்துட்டு போக விரும்பலை, நான் உன் கூட தங்க விரும்புகிறேன். உனக்கு நான் பக்கபலமாக இருக்க விரும்புகிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் தகப்பனாக நான் உன்னோடு கூட வர விரும்புகிறேன். உனக்கு இருக்கிற எல்லா குறைவை நான் நிறைவாக்க விரும்புகிறேன். உன் கண்ணீரை நான் துடைக்க விரும்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் இந்த இயேசுவை அழைத்து செல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆவியானவர் பேசுறதை நான் உணர்றேன். ஆவியானவர் சில குடும்பங்களோடு பேசுறதை நான் உணர்றேன். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவர் சகேயுவை அழைத்தது சும்மா அழைக்கல. அவனை கூப்பிட்டு சொன்னார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீட்டுடைய அட்மாஸ்பியரே மாறுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னார். இயேசு உனக்குள்ளே வருவார் என்று சொன்னார். உன் தோல்விகள் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக கேள்விகளுக்கு ஆண்டவர் உள்ளே வரும்போது அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கூட அவன் கூப்பிட்டு போகிறான். இயேசுவும் சகையும் இப்படி இறங்கி இப்படி போகிறாங்க. சுற்றி இருக்கிறவன் என்ன தெரியுமா பேசுனா, போய் இந்த படுபாவி வீட்டுக்கு இயேசு என்ன பண்ணுறார்? இயேசு போகிறதே அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதான். இயேசு உள்ளே போனதுனால என்ன தெரியுமா நடந்தது? அவன் சொன்னான், எவங்கிட்டையெல்லாம் ஏமாத்தணும். ஆமேன். ஏமாத்தின காசு வந்தாலே பெரிய விஷயம்.
நான் 4 மடங்கு கொடுக்குறேன்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். நம்மெல்லாம் ஒரு 2 லட்சம் ரூபாய் ஏமாந்தா என்ன நினைப்போம்? அது கிடைச்சதுனாலே போதும். ஏங்க அப்படிதான் நினைப்பீங்க? என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இல்லை 1 லட்சம் கிடைச்சா போதும் நினைப்பீங்களா? ஒரு 2 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டீங்க, என்ன எப்படி நினைச்சோம் பண்ணுவீங்க? ஆண்டவரே அந்த 2 லட்சம் கிடைச்சாலே போதும், தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த 2 லட்சத்தை எப்படியாவது எனக்கு வசூல் பண்ணி கொடுத்துருங்க. எப்படியாவது அவன் இருதயத்தில் அப்படி தானே ஜெபம் பண்ணுவான். ஆனால் இவெல்லாம் திட்டுறான். இந்த ஏசுநாதருக்கு அறிவே கிடையாது. நம்ம வீட்டுக்கு வந்தாரான்னு பார்க்குறியா? நம்மெல்லாம் இவ்வளோ நேரம் கால் கெடுக்க நின்றுட்டு இருக்கிறோமே. சில நேரத்தில் சர்ச்சில் யாராவது ஒருத்தர் எழுப்பி சாட்சி சொல்லுவாங்க பாருங்கள், ஏசாமிக்கு என்னையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, இப்போ தான் வந்துச்சு, இதுக்கு நேராக போய் அற்புதம் செஞ்சுட்டார். ஒரு 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 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன். ஒருத்தர் கேட்குறாரு, 2 பேருமே விசுவாசி தான். ஒருத்தர் கேட்டார், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாரு, ஏன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இவர் விசுவாசி, அவர் விசுவாசி. அவர் சொல்கிறார் பதில், அது புதுசாக வர்றவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு செய்வார். புதுசாக வர்றவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு செய்வார். நம்மளையெல்லாம் வெயிட் பண்ண வைப்பார் ஆண்டவர். வெயிட் பண்ணி நீ இருக்கிறியா ஓடுறியான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் செய்வார். அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்மளே யோசிக்கிறது. குறித்த காலம் வரும்போது உனக்கு அற்புதங்களை செய்வார். இதுதான் வேதம் சொல்லுது. குறித்த காலத்தில் சாராள் கர்ப்பவதி ஆனான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குறித்த காலம் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2024 உங்களுக்கு ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள் ஜெபமெல்லாம் அப்படியே வச்சிருக்கிறாரு. ஜெபத்தை எல்லாம் அப்படியே கையில் வச்சிருக்கிறார். ஒரு நாளை குறித்து வச்சிருக்கார். யாருக்கும் சொல்ல மாட்டார். அந்த நாள் நிமிஷம் வரும்போது அற்புதங்கள் ஆட்டோமேட்டிக்காக உன் வாழ்க்கையில் கடந்து வரும். உன் ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவும் சகையும் போகிறாங்க. பின்னாலெலாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு பாவி மனுஷன் வீட்டில் போய் அவர் போகிறாரு. இயேசு யாருக்கு சிநேகிதர்னா பாவிகளுக்கு சிநேகிதர். அவர் மாத்திரம் பாவிகளுக்கு சிநேகிதரா இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜில் நின்று இருக்கவே முடியாது. அவர் யாரை ரொம்ப நேசிக்கிறார்? உலகம் யாரை வெறுக்குதோ அவங்களை இயேசு ரொம்ப நேசிக்கிறார். உங்களை பற்றி 1000 விமர்சனம் வச்சாலும், ஏங்க இந்த உலகத்தில் தாங்க சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நல்லா பழகிட்டு இருந்தாங்க, எவன் போய் போட்டு கொடுத்தான்னு தெரிலங்க, நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எவன் போட்டு கொடுத்தானே தெரில, இப்போ என் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை தான் போட்டு கொடுக்க முடியும். ஏசாமிகிட்ட எவனும் போட்டு தர முடியாது. இன்னும் சொல்லட்டுமா, போட்டு கொடுத்தானே எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணுவார். என்ன ஆமேன் வரமாட்டேங்குது? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட நடக்காது. அது கம்பெனியில் மேனேஜர்கிட்ட நடக்கும், வீட்டில் மாமியார் மாமனார்கிட்ட நடக்கும், வீட்டுக்குள்ளே தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஏசாமிகிட்ட அப்படியே, ஏன்னா அவர் முகத்தை பார்க்குறவரில், அவருடைய எக்ஸ்ரே கண்ணு, ஸ்கேன் பண்ணுற கண்ணு ஒரு மனிதனுடைய முகத்தை இல்லை, அவனுடைய இருதயத்தின் ஆழங்களை, அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை அவர் அப்படியே வெட்ட வெளிச்சமாக அவர் அறிகிறவராக இருக்கிறார். சகைவை தெரிஞ்ச ஆண்டவருக்கு, அவன் உள்ளத்தின் ஆழத்தை தெரிஞ்ச ஆண்டவருக்கு, அங்கு இருக்கிறவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு தெரியும். ஆனால் யாருடைய வார்த்தைக்கும் அவர் செவி சாய்க்கல. எஸ் சொல்ல, நோ சொல்ல. சகை நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்கணும். நான் சொல்லட்டுமா, நீங்கள் இங்கே சிலர் வந்திருக்கிறீங்க, என் வீட்டில எல்லாம் ஆண்டவர் வருவாரா, எனக்கெல்லாம் அற்புதம் செய்வாரா? ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டுக்கு தான் நான் வரப்போகிறேன். ஹல்லேலூயா. அவர் இறங்கி வீட்டுக்கு போகிற வழியிலேயே சகையுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அவன் அறியாமல் ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம் தெரியுமா? ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயாவது நான் ஏமாற்றி வஞ்சித்து நான் ஏமாற்றி இருந்தா அதை 4 மடங்காக நான் திருப்பி கொடுக்க போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. 4 மடங்காக நான் திருப்பி கொடுத்துட போகிறேன். ஏன்னா அவன் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டான், இத்தனை நாள் இவ்வளோ பணம்
பணம் தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பணம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, இந்த வீடு கொடுக்க முடியாத சமாதானத்தை, இவ்வளோ கோடி பணங்கள் நகை நட்டு கொடுக்க முடியாத சமாதானத்தை இந்த இயேசு என் கூட வரும்போது எனக்கு இப்படி ஒரு சமாதான சந்தோஷம் இருக்குன்னா எனக்கு அந்த பணம் தேவையில்லை, இந்த இயேசு போதும். ஸ்தோத்திரம் பண்ணி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன் வாழ்க்கையில் நீ எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. இந்த யோகா சென்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரன் தாங்க வர்றாங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பணம் இருந்தால் சமாதானம் இருக்கும்னா அவன் எதுக்கு யோகா கிளாஸுக்கு போகிறான்? ஏங்க உங்களை தான் கேட்குறேன். 1 லட்ச ரூபா ஃபீஸ் வர்றேங்கிறான். அங்கே போய் பாருங்கள், எங்கேயாவது கட்டட தொழிலாளி போய் யோகா கிளாஸுக்கு போகிறான்னு பாருங்கள். யோகா கிளாஸில் போய் மாத கணக்கு 1 மாதம் ஃபீஸ் கட்டி உட்காந்துருக்குறான். கோயம்புத்தூரில் இருக்குது யோகா கிளாஸ் நடக்குது. போய் ஃபீஸ் கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக? மன நிம்மதிக்காக. பிஸ்னஸ் டென்ஷன் ப்ரெஷரு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பணம் போதும். பணம் சமாதானத்தை கொடுக்காதுங்க. அல்லேலூயா. 10 பவுன் செயின் போட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்து பாருங்கள், நிம்மதியாக தூங்கிட்டு போகிறீங்களான்னு பாருங்கள். எவனோ கை விடுற மாதிரி இருக்கும், யாரோ உருவுற மாதிரி இருக்கும். தூக்கம் வந்தால் கூட தூக்கம் வராது. ஏன்? பின்னால் யாராவது உட்காந்தா திரும்பி பார்ப்பீங்க, ஆள் மூஞ்சி எப்படி இருக்குது பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்குவீங்க, சேலையெல்லாம் அப்படி போட்டுக்குவீங்க. எதுக்காக? 10 பவுன் செயின் இங்கிருந்து பிராட்வே கூட உன்னை தூங்க விட மாட்டேங்குதுண்ணா. ஒரு அம்மா இப்படி தான் எங்கள் ஊர் பக்கத்தில் நல்லா கெட்டியாக போட்டு போச்சு பாருங்க. இழுக்கிறேன், அந்து போக மாட்டேங்குதுங்க. தர 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 தரன்னு இழுத்துட்டு போனான். அட கொஞ்சம் ஒரு கம்மியாக போட்டிருந்தாலாவது அந்த உடம்பாவது தேய்ச்சிட்டு போகாமல் இருக்கும். ₹100 வச்சுட்டு போய் பாருங்க, 20 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு இங்கிருந்து அனகாபுத்தூர் போகிறக்குள்ளே குறைச்சி விட்டு தூங்குவீங்க. பர்ஸில் 20,000 ரூபா வச்சு பாருங்க, தூக்கம் வராது. நீங்கள் பிடிச்சிருக்கிறத பார்த்தே திருட நேராக வந்து பக்கத்தில் உட்காந்துக்குவான். ஏதோ உள்ள பெசலாக இருக்குது போல் இருக்குது. அவன் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்கிறீங்க? நீ தான் காட்டி கொடுக்குற. அடிக்கடி பர்ஸை பிடிச்சி அமுக்கி அமுக்கி வச்சுக்கிற, அமுக்கி வச்சுக்கிற. அதை பார்க்கும்போது திருடனுக்கு, அக்கா எதுக்கு பர்ஸை போட்டு ஃபுல்லாக அமுக்கி வச்சுக்குது, அப்போ இதைத்தான் கிழிக்கணும். 2 ரூபாய்க்கு டோப்பாஸ் பிளேடு வாங்கிட்டு வந்து சேரகன் போட்டு தூக்கிட்டு போயிடுறான். நிம்மதி இல்லை. பணம் நிம்மதியை கொடுக்காது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஓட வேண்டியது பணத்தை நோக்கி அல்ல, நீங்கள் ஓட வேண்டியது இயேசுவை நோக்கி. உங்கள் வாழ்க்கையில் தேவை பணம் இல்லைங்க, இயேசு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள். நான் சொல்கிறேன், உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் உனக்கு கூட கொடுக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பெருக பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சகேயு இதுவரைக்கும் பணம்னு அலைஞ்ச சகேயு, இதுவரைக்கும் பணம் ஒன்று தான் வாழ்க்கையில் பிரதானம். இன்னைக்கு இங்கே இருக்கிற நிறைய பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 2 லட்ச ரூபா இருந்தால் கடன் அடைச்சிருவேன் பாஸ்டர், 10 லட்ச ரூபா இருந்தால் வீட்டை கட்டி முடிச்சிருவேன், 5 லட்ச ரூபா இருந்தால் பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவேன். உனக்கு தேவை பணம் அல்ல, உனக்கு தேவை இயேசு. இயேசு வருவார் என்று சொன்னால் அங்கே என்ன தேவையோ, கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவட்ட போது இயேசு அந்த குறைவுகளை நிறைவாக்கினது போல இயேசுவும் வீட்டுக்குள்ளே வருவார் என்று சொன்னால் உனக்குள்ள என்ன குறைவு இருக்குதோ சகலத்தையும் அவர் நிறைவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இயேசு சகையை பார்த்து சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டுக்கே என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்தது. உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு பாவிகளின் மேலே இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மேலே அவர் இரக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 46வது வசனத்தையும் 47வது வசனத்தையும் வேகமாக வாசிங்கள். அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின்
மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எனக்கு இறங்கும். அவர் எப்படிப்பட்ட தேவன்? என்னன்னு படித்தோம் 108வது சங்கீதத்தில் 103:8 கர்த்தர் உருக்கமோ. இவன் என்னன்னு கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணுங்க? இறங்கும். எனக்கு இறங்கும். என்ன ஏன் இறங்கும்? நான் பிச்சைக்கு எடுத்து கொண்டிருக்கிறேன். என் நிலைமையை பாருங்க. ரோட்டோரத்தில் உட்கார்ந்து எனக்கு 2 கண்ணும் தெரியாது. நான் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன். என் சூழ்நிலையை பாருங்க. என்னால் வேலை செய்ய முடியல. சமுதாயத்தில் அந்தஸ்தா வாழ முடியல. என்னை எல்லாரும் என்ன சொல்றாங்க? பிச்சைக்காரன்னு சொல்றாங்க. ஒரு அழுக்கு வஸ்திரத்தை போர்த்தி கொண்டிருக்கிறேன். ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். தினந்தோறும் போக வரவங்கிட்ட எல்லாம் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறேன். என் நிலைமை மாறணும்னா இயேசுடைய இரக்கம் எனக்கு தேவை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, நீ மற்றவருடைய உதவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பாஸ்டர், என் வாழ்க்கை எப்படி ஓடுது தெரியுமா? அநேகரிடத்தில் உதவியை கேட்டு கேட்டு ஓடுது. அப்படி யாராவது இங்கே வந்து இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. தரித்திரம் முடிச்சவன் முத்திரம் குத்திருக்காங்க. எங்கள் குடும்பம் ஏழை குடும்பம். உன் குடும்பத்தில் என்ன இருக்குது? வாழ வந்த இடத்துல கேட்குறாங்க, உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? என் குடும்பத்தில் இல்லாததை என்னை சுட்டி சுட்டி காமிச்சு என்னை குத்துறாங்க. எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை. எங்கள் சொந்தக்காரங்க முன்னால் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. எங்களை பார்த்து சொல்கிறாங்க பிச்சைக்கார குடும்பம்னு சொல்கிறாங்க. எங்களை பார்த்து சொல்கிறாங்க ஒன்றும் இல்லாததுங்க. வேதனையோடு நான் இருக்கிறேன். இப்படி இருக்கிறீங்களா? உங்களுடைய மேலாடையை கர்த்தர் மாற்றப் போகிறா. உங்கள் மேலே போத்தி இருந்த அந்த பழைய பேரை கர்த்தர் தூக்கி எறிந்து கர்த்தர் ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் கொடுக்க போகிறா. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுடைய இரக்கம் இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய நிலைமையை மாற்றப் போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடன் பார்த்தானே. எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடன் பார்த்தானே. உம்மை தொட்டு பார்க்க துணிந்த ஒருத்தி சுகமும் அடைந்தாளே. உம்மை தொட்டு பார்க்க துணிந்த ஒருத்தி சுகமும் அடைந்தாளே. அற்புத சுகமும் அடைந்தாளே. அற்புத சுகமும். நீர் நின்றால் அற்புதம், நீர் நடந்தால் அற்புதம், நீர் பார்த்தால் அற்புதம், வார்த்தை சொன்னால் அற்புதம். கைத்தட்டி நீர் நின்றால், நீர் நடந்தால். 190வது பாட்டு நம்முடைய பாட்டு புக்கில் 190வது. ஆமே. ஆகாதது என்று ஏதுமில்லையும்மா, ஆகாதது என்று ஏதுமில்லையும்மா. காணும் வானம் பூமியாவும் அன்று உம்மாலானதே. வானம் பூமியாவும் அன்று உம்மாலானதே. கண்ணோக்கி பாரும் தெய்வமே என் இயேசுவே. கண்ணோக்கி பாரும் தெய்வமே என் இயேசுவே. ஆமே. எனக்கு இறங்கும் சொல்லுங்க. எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு நல்ல கை தட்டி. ஓஹோ. எனக்கு இறங்கும் மறுபடியுமாக. எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட. ஓஹோ. எனக்கு இறங்கும். சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் உம்மை தொட்டு பார்க்க துணிந்த ஒருத்தி சுகமும் அடைந்தாளே. உம்மை தொட்டு பார்க்க துணிந்த ஒருத்தி சுகமும் அடைந்தாளே. அற்புத சுகமும் அடைந்தாளே. அற்புத சுகமும். கைகளை தட்டி. அற்புத சுகமும். அற்புத சுகமும். அற்புதம். நீ நடந்தால், நீர் பார்த்தால் அற்புதம், வார்த்தை சொன்னால்
நீ நின்றால் கைகளை தட்டி நீ நடந்தால் அற்புதம், நீ பார்த்தால் அற்புதம், வார்த்தை சொன்னால் அற்புதம். பர்திமை என்ன கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். சத்தமா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. என் பிரச்சனைக்கு நீங்க இரக்கம் செய்யணும். இன்னைக்கு இரவு எனக்கு ஒரு இரக்கம் தேவை. இரக்கமுள்ள தகப்பனே, அன்னைக்கு பர்திமை குருடன் மேல உம்முடைய பார்வை பதிந்தது போல இன்று இரவு என் மேல உம்முடைய இரக்கங்கள் கடந்து வரட்டும். இந்த அமாவாசை விடுதலை ஜெபத்தில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இரக்கங்கள் கடந்து வருவதாக. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இரக்கத்தின் தேவன் அவர். அல்லேலூயா. அவன் இறங்கும்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவனை பார்த்து சொன்னாங்க, சீ அமைதியாக இருடா. நீ கூப்பிட்டு அவர் வரப்போகிறாரா? நீ கூப்பிட்டு உனக்கு பதில் வரப்போகுதா? நீங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடும் போது சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி ஜெபத்தை அற்பமாக சொல்லலாம். அப்படிதானே அடுத்த வசனம் போட்டிருக்குது 48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, அநேகர் அவனை அதட்டினார்கள். நல்ல கவனிங்க. கர்த்தரை தேடும் போது பிசாசுக்கு பிடிக்காது. நீ ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நீ ஆண்டவரை தேடி வரும்போது பிசாசு உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுவான். சபைக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சது? ஜெபத்துக்கு போய் என்ன கிடைச்சது? அமாவாசை இரவு ஜெபத்துக்கு போனால் எல்லாம் நடந்துருமா? இத்தனை நாள் வர்றைய உனக்கு என்ன கிடைச்சது? அவனுடைய ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு முன்னால அவனுடைய ஜெபத்துக்கு டிஸ்கரேஜ்மெண்டான வார்த்தைகள், அவனை சோர்வுக்குள்ளாக்குற வார்த்தைகள். ஆமென். அநேகர் அவனை பார்த்து பேசினார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பிசாசும் காதுல வந்து சொல்லுகிறான், நீ ஜெபிக்காத, ஜெபத்தை விட்டுரு, ஜெபத்தை நிறுத்திரு. நீ ஜெபம் பண்ற உன் புருஷன் முன்ன விட மோசமாயிட்டு போறான். நீ ஜெபிக்க உன் பிள்ளை மோசமாயிட்டு போகுது. நீ ஜெபிக்க அற்புதம் நடக்கல. நான் சொல்லுகிறேன், பர்திமை குருடன் அவன் கூப்பிட்ட சத்தத்தை நிறுத்தல. அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பிசாசு எதிராய் எழும்ப, சத்ரு எதிராய் எழும்ப, ஆமென். ஜெபத்துக்கு எதிரான காரியத்தை பிசாசு கட்டமைக்க அன்பு சகோதரனே சகோதரியே, ஆமென். நீ சோர்ந்து போகாத, நீ தயங்கி நிற்காத, கேள்வி கேட்காத. ஆமென். நீ தொடர்ந்து இன்னும் அதிகமா நீ கூப்பிட ஆரம்பி. ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஆண்டவரோடு கூட பேசுகிறான். நீ கேட்கிற, வாய் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிறேன், ஏன் என் நிலைமை மோசமாகிறது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைராக்கியமா நிற்கும் போதுதான் அக்கினி 7 மடங்கு சூடாகுது. நிக்காதப்ப சூடாகல, நிக்க ஆரம்பிக்கும் போது அக்கினி சூடாகுது. நீ ஜெபிக்காத வரைக்கும் யாரும் வரமாட்டான். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் சில மனிதர்கள் மூலமா சத்ருவின் ஜெபத்தை நிறுத்தலாம். ஏன்னா சத்ருவுக்கு தெரியும், நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா, இந்த இரக்கமுள்ள தேவனை கூப்பிட ஆரம்பிச்சா, அவர் இரக்கம் செய்ய ஆரம்பித்தா உன் நிலைமைகள் மாறும். ஆவியானவர் பேசுகிறார் தீர்க்க தரிசனமா. சிஸ்டர், உன் ஜெபத்தை நிறுத்திட்டியா? அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய ஜெபம் குறைந்திருக்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இரவு நேரத்தில் உன் ஜெபம் இன்னைக்கு முன்ன விட அதிகமாகணும். உன் உபவாசம் இன்னும் அதிகமாகணும். போன வருஷத்தை காட்டிலும் உன் ஜெபம் அதிகமாகணும். ஆமென். சிலர் எழும்பலாம், உன் ஜெபத்தை அடக்கலாம். ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க, நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிக்க சத்துரு எதிராக எழும்பலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அவங்கள பார்த்து நீ சோர்ந்து போகாத, நான் உனக்கு இரக்கம் செய்வேன், உன் ஜெபத்துக்கு பதில் தருவேன். அவனோ அதே ஜெபந்தான், ஜெபத்தை மாற்றல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல்ல எப்படி ஜெபம் பண்ணான்னு அதே வார்த்தை தான். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். 49வது வசனத்தை நீங்கள் வாசிப்பு என்று சொன்னால் போதும். முதல் தடவை நிற்கல, தடை வருது. 2வது சத்தமாக கூப்பிடுறான், இயேசு நின்னார். உங்கள் ஜெபம் எது வரைக்கும் தெரியுமா? இயேசு உங்களுக்காக நிற்கிற வரைக்கும் உங்கள் ஜெபங்களை நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. ஆவியானவர் பேசுகிறாரு,
ஆவியானவர் சபையோடு பேசிகிட்டு இருக்கிறாரு. சில பதில்கள் வர்ற வரைக்கும், இயேசு நிற்கிற வரைக்கும் உன் ஜெபத்தை நீ நிப்பாட்டிராத. நீ ஜெபித்து கொண்டே இரு, ஜெபித்து கொண்டே இரு. நீ சூழ்நிலையை பார்க்காத, உன்னை சூழ்ந்திருக்கிற தேவனை பாரு. ஆமென். நீ மனிதனை பார்க்காத, நீ மனுஷனுடைய முகத்தை பார்க்காத, உன் ஜெபத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஆண்டவர் சொல்லுகிறா, இயேசு நின்னுட்டா அற்புதம் நடக்கும். இயேசு நின்று அவனை, எவனை? கூப்பிட்டவனை. கூப்பிடாதவன் அவர் கூப்பிட மாட்டார். எவனை கூப்பிட்டார் தெரியுமா? எவன் அவரை கூப்பிட்டானோ அவனை இயேசு கூப்பிட்டார். சகை இயேசுவை தேடி வந்தபோது இயேசு அவனை தேடி வந்தார். இயேசுவை பர்திமையை கூப்பிட்ட போது இயேசு பர்திமையை கூப்பிட்டார். இன்னைக்கு வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தை அல்ல, அவரை தேடி கூப்பிட வந்த கூட்டத்தை இயேசு கூப்பிடும்படியாக இந்த ராத்திரி வேளையில உலாவிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி யார் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவனை, கைகளை தட்டி இந்த அவனைங்கிற வேர்ட ஆவியானவர் திரும்ப திரும்ப பேசுகிறார். எவனை தெரியுமா? பக்கத்தில் அதட்டினானே அவனை கூப்பிட்டு இயேசு ஒரு வார்த்தை பேசல, சும்மா இருன்னு சொன்னானே அவங்கிட்ட பேசல. இயேசு யாரை கூப்பிட்டார் தெரியுமா? ஆமென். எவன் கூப்பிட்டான் அவனை கூப்பிட்டாரு. நான் சொல்றேங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ற நீங்க எல்லாம் பலருக்கு முன்னால பரியாசம் பண்ணப்படுற ஆளா இருக்கலாம். எவெல்லாம் உன்னை பார்த்து சிரிச்சானோ அவன் நடுவில் உன்னை ஒரு நாள் கூப்பிட்டு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து நான் இரக்கமுள்ள தேவன் என்பதை அவர் ஜாதிகளுக்கு முன்பாக அவர் காட்ட வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னா அவர்கள் அந்த குருடனை அழைத்து என்ன சொல்றான் பாருங்க, வாயை மூடுறா அப்படின்னு சொன்னவன் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான்? திடன்கொள், திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகுது. நேசர் ஒரு அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறா. உங்களை ஹானர் பண்ண போகிறா. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பல நாட்களாய் கண்ணீர் வடிக்கிறேனே, ஒரு நாள் வருங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு உன்னை ஹானர் பண்ண போகிறா. யாரெல்லாம் இரவும் பகலும் அவரை தூக்கி கூப்பிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள தேவன் அழைத்து கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறா. ஹல்லேலூயா. உடனே என்ன நடக்குது பாருங்க. 50வது வசனத்தை வேகமாக வாசிப்போம், நேரமாகி விட்டது. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து. இந்த மேல் வஸ்திரம் என்ன தெரியுமா? இதுதான் பிச்சைக்கார வஸ்திரம். இதுதான் பிச்சைக்கார வஸ்திரம். பிச்சைக்காரன் நீட்டாக வந்தால் பிச்சை கொடுப்பீங்களா? எங்க உங்களை தான் கேட்குறேன். அவன் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னால் டேடி மம்மி ப்ளீஸ் கிவ் மீ சம் மணி அப்படின்னா திமிரு பாத்தியா அப்படின்னு தானே கேட்பீங்க. அவன் எப்படி வரணும்? வரும்போது தாடியெல்லாம் வளர்த்திட்டு எப்படி வரணும்? அழுக்கு வஸ்தானா, பாக்கெட்லாம் கிழிஞ்சு போய் அம்மா தாயே சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமாம்பா. காலையில் தான் பிரியாணி பரோட்டாலாம் தின்ட்டு வந்திருப்பான். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா, பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு கேட்டால் தான் என்ன தருவீங்க? பிச்சை தருவீங்க. அவன் ட்ரெஸ்ஸு மேல் வஸ்திரம்லாம் அழுக்கு, பக்கத்துலேயே போக முடியாது, ஸ்மெல்லு, அது துவைக்கவே இல்லை, அப்படியே போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? அதே ட்ரெஸ்ஸோடு போல அவனுக்கு தெரியும் எனக்கு இரக்கம் கிடைக்க வேண்டிய இடத்துல இரக்கம் கிடைச்சிருச்சு, இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவைப்படாது, நான் இனி சமுதாயத்தில் நான் மதிப்பு மிக்கவன், நான் ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடியவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, உங்கள் மேல் வஸ்திரத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். மேல் வஸ்திரம் என்னன்னு தெரியுமா? உங்கள் மேலே ஒரு 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 அடையாளம் உலகம் போட்டு வச்சுருக்குது. சிலர் மேலே இது சரியாக நோய் பிடிச்சவன், அப்படி ஒரு மேல் வஸ்திரம். இது ஒரு உருப்படாத குடும்பம், அப்படி ஒரு மேல் வஸ்திரம். இது வாழ்ந்து கெட்ட குடும்பம், அப்படி ஒரு மேல் வஸ்திரம். இது சாபம் பிடிச்ச குடும்பம், அப்படி ஒரு மேல் வஸ்திரம். எப்போ பாரு கடன், எப்போ பாரு பிரச்சனை, எப்போ பாரு இது குடிகார குடும்பம், இது ஒரு சண்டை போடுற குடும்பம், இப்படியெல்லாம் ஒரு வஸ்திரம் உங்கள் மேலே மூடி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இரக்கமுள்ள தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த மேல் வஸ்திரத்தை இயேசு மாற்றி அதே சமுதாயத்து முன்னால் உன்னை கர்த்தர் தலை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறா. என்ன நடந்தது? அவன் ஓடி வந்தான் இயேசுவிடத்தில். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார். வசனத்தை வாசிங்க வேகமாக. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்னப்பா செய்ய வேணும்னு கேட்டார்.
அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். 52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இன்னைக்கு கடைசி அந்த வார்த்தையை முடிக்கும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம், சமாதானத்தோட போகலாம். நீ போற வழியில் அற்புதங்கள் நடக்கும், உன் வீட்டில் ஒரு அற்புதங்கள் நடக்கும், நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், நீ ஜெபித்து வந்திருக்கிற காரியத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்படும். ஆண்டவர் சொல்ல, நீ தைரியமா போகலாம், என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என்னுடைய கண்களில் உனக்கு இரக்கம் கிடைத்தது, நான் இரக்கமுள்ள தேவன், நான் உன்னை வாழ வைக்கிற தேவன். இன்று இரவு கர்த்தர் வந்திருக்கிறவங்களோடு கூட பேசி இருக்கிறார். நீ போகலாம் மகளே, மகனே, நீ போகலாம், நீ விசுவாசத்தோட போ, நீ விசுவாசத்தோட போ. நான் யோசிச்சு பார்க்குறேன், அங்கே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, ஒருத்தருக்கு கூட அற்புதம் கிடைச்சதா பைபிளில் பதிவாகலை. ஆனால் பரிதிபேய் குருடன் இரக்கத்துக்காக ஜெபித்தான், ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் செய்தார். என்னைக்கு ஆண்டவர் சிலருடைய குடும்பத்துக்கு இரக்கத்தை பாராட்ட போகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் முழங்கால் படியிடலாம், சேரில் இருக்கிறவங்கெல்லாம் எழுமி நின்று கொள்ளுங்க, கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுடைய இரக்கம் வெளிப்படும்படியாக. க்ளோரி டு ஜீசஸ். எல்லாரும் வாய் திறந்து, யாரும் சும்மா இருக்காதீங்க. கர்த்தருடைய மகிமை இறங்குது, கர்த்தருடைய இரக்கம் இறங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகா ரகா நாதி அங்கரபா. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அப்பா, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Glory to Jesus. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான். கைகளை தட்டி உணர்ந்து அம்மான்னு. அப்பாவுடைய இரக்கம் வெளிப்படுது. ஆமே, எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தது, கருவில் என்ன சுமந்தது பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தது பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். கரங்களை தட்டி, கருவில் என்ன சுமந்தது பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். ஓ, தோளில் என்ன சுமந்தது பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவத தாங்குவத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை அஞ்சுவதும் பெற்றுவத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவத, என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிட. கரங்களை தட்டி உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க அப்பா, இரக்கம் செய்யுங்க அப்பா. ஆமே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான். இரக்கம் செய்யுங்க ஆவியானவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு இரக்கம் செய்யுங்க. ஆமே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே,
உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். இறக்க செய்ங்க கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான். உம்மை அப்பான்னு கூப்பிடவா. ஆமே, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான். கூப்பிடுங்க அப்பா, எனக்கு இறக்க செய்யுங்க, என் கண்ணீரை துடைங்கப்பா. ஆண்டவரே, வேதனையை மாற்றுங்க ஆண்டவரே. சகாதாடா ரிகாதாடா ரகாதா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான். உம்மை அம்மான்னு ஷபபப ரகனகதட ரகனதியா லிதட ரகனதியங்கரபா. அவர் உருக்கமும் இரக்கம் நிறைந்தவர். யாரும் இல்லை என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கலாம். தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. என்னை தூக்கி விடுறக்கோ விசாரிக்கிறக்கோ இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீங்கள் இன்னைக்கு அப்படி வந்திருக்கலாம். இங்கே ஒரு தேவன் உலாவிட்டு இருக்கிறார். ஒரு தேவன் உலாவிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி சில குடும்பங்கள் மேல் அவருடைய இரக்கம் வெளிப்பட போகுது. சில காரியத்தில் அவருடைய இரக்கம் வெளிப்பட போகுது. அவர் பார்த்துட்டா போதும். அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, அவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள? சமாதானம் இல்லாமல் கண்ணீரோட வந்திருக்கிற அன்பு மகளே, ஆண்டவர் உன்னை சந்திக்கும்படியா இன்னைக்கு ராத்திரி இறங்கி வந்திருக்கிறார். கண்களை மூடி அப்பா எனக்கு இறக்க செய்யுங்கன்னு மாத்திரம் சொல்லுங்க. வேற எதையுமே நீங்க கேட்காதீங்க. எனக்கு இறக்க செய்யுங்க சாமி. நாங்கள் யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? எங்க வேதனை யார் இடத்துல சொல்லுவோம் ஆண்டவரே? எந்த மனுஷனும் என் பிரச்சனையை மாற்ற முடியாதுப்பா. என் சூழ்நிலையை மாற்ற முடியாது ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்களால் மாத்திருந்தா அதை முடியும் அப்பா. உங்களால் மாத்திருந்தா அதை முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இப்போ என் பிரச்சனையெல்லாம் சொன்னா மனுஷங்களை என்னை விட்டு ஓடிடுவாங்கப்பா. அவ்வளோ பெரிய பிரச்சனையில் நான் மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ பெரிய தேவையில் நான் இருக்கிறேன். அவ்வளோ பெரிய கண்ணீரில் நான் விழுந்துட்டாப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பார்வை இல்லாத குருடன் பருதி மேயும் அன்னைக்கு அந்த சாலையோரமாக இருந்தது போல திக்கு தெரியாமல் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா. எனக்கு இறக்க செய்யுங்கன்னு சொல்லி அநேகர் கண்ணீரோட இருக்கிறீங்க. என் மகளுக்கு ஒரு இறக்கத்தை செய்யுங்கப்பா. என் மகப்படுற வேதனைனால பார்க்க முடியல. என் மகனுக்கு ஒரு இரக்கத்தை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க. என் வாழ்க்கையில் ஒரு இரக்கத்தை காட்டுங்கப்பா. இன்றைக்கு அவருடைய கரம் இறங்க போகிறது. நான் அல்ல, ஒரு ஊழியக்காரனுடைய கரம் அல்ல, அவரே இறங்கி தொட போகிறா. உன் கண்ணீரை துடைக்க போகிறா. உன் வேதனை அவர் சமூகத்தில் ஊற்று மகளே. அவன் உன் கண்ணீர் அவருடைய சமூகத்தில் ஊற்று. பாரத்தோட வந்திருக்கிறையே, பாரத்தோட வந்திருக்கிறையே, வேதனையோட சுற்றி திரிகிறையே. சாப்பிட முடியல, அவன் படுக்க முடியல. மனசுல இருக்கிற வேதனை, மனசுல இருக்கிற வேதனை ஆயிரம். இன்னைக்கு அந்த வேதனை நிறைந்த உன் இருதயத்தை இயேசு மாற்ற போகிறா. உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறா. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் உனக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை, தெய்வீக சந்தோஷத்தை உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். உனக்கு தான் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. உனக்காக அவர் வழக்காட போகிறார். உனக்காக அவர் கிரியை செய்ய போகிறார். நீ தனித்தவள் அல்ல, நீ அனாதை அல்ல, நீ யார் இல்லாத அனாதை அல்ல. அவருடைய வல்லமை இறங்குகிறது. அவருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. யாரும் சும்மா இருக்காதீங்க. ஆமென். அமைதியா இருக்காதீங்க. கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பிங்க. இது அற்புதம் நடக்கிற நேரம். இது கர்த்தர் தொடுகிற நேரம். இது வியாதி சுகமாகிற நேரம். கட்டுகள் உடையிற நேரம். பிள்ளை சூனியங்கள் உடையிற நேரம். சாப கட்டுகள் உடையிற நேரம். இரக்கத்தின் தேவனாக இயேசு இறங்கி கொண்டிருக்கிறார். இறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை அலை அலையா, அவருடைய வல்லமை அலை அலையா இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. மகிமை மகிமை மகிமை. உடா மகாதாராக லீதா டரபகனா. இன்று இரவு அந்த வல்லமையை கர்த்தர் முறிக்கிறாரு. உன்னோடு போராடுகிற அந்த இருளின் அதிகாரங்கள் விட்டு வெளியேறுகிறது. விட்டு வெளியேறுகிறது. இயேசுவுக்கு முன்னால எந்த வல்லமை நிற்க முடியாது.
எந்த அதிகாரம் நிக்க முடியாது. இயேசுவுக்கு முன்னால எந்த கட்டுகளும் ஆமென் நிற்க முடியாது. அப்படி வல்லமை இருக்கிற இடத்துல விழுகிறது. வேடிக்கை பார்க்காதீங்க, யாரோக்கோ அற்புதம் நடக்கிறத பார்க்காதீங்க. ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறா. சிறு பிள்ளைகளை தொட விரும்புகிறா, பெரியவர்களை தொட விரும்புகிறா, கண்ணீரை மாற்ற விரும்புகிறா. ஷபா லகா தடா ரகநாதியா. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வேதனையில வந்திருந்தாலும் இன்னைக்கு இரவு உனக்கு ஒரு அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். ஆமென். அவர் உனக்காக இறங்கி வரப்போகிறார். தளர்ந்து கிடக்கிற வாழ்க்கையில அவர் இறங்கி உனக்கு பலனை கொடுக்க போகிறார். பலன் இல்லாத இடத்துல நீ சொல்ற, நான் எடுத்த தவறான முடிவுகள் நிமித்தமா நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் நிறைய முடிவை நான் தவறாக நான் எடுத்துட்டேன். நான் இப்படி அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது, ஆனால் அவசரப்பட்டு நான் அந்த முடிவை எடுத்துட்டேன். அதனால தான் நான் இன்னைக்கு இத்தனை வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் சொல்றாங்க நீ தானே முடிவெடுத்த, அது உன் தலையெழுத்து. ஆண்டவர் உன் தலையெழுத்துன்னு சொல்ல, நீ என் பிள்ளை, நீ தவறா முடிவெடுத்தாலும் நீ என் சமூகத்தில் வந்ததுனால அந்த பிரச்சனையை நான் மாற்ற போகிறேன். அந்த பிரச்சனையை நான் கையில் எடுக்க போகிறேன். என் கரத்தை நீட்ட போகிறேன். உன் வாழ்க்கைக்கு நேரா இருக்கிற அந்த இருளின் மேகங்கள் மாறுகிறது. ஒரு வெளிச்சம் வாழ்க்கைக்கு நேரா இறங்கி வருகிறது. கர்த்தர் சிலர் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறத பார்க்கிறேன். தீராத வியாதியா, வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வியா, மனக்குழப்பங்களா, மந்திரவாத கட்டுகளா, உங்கள் விடுதலைக்கான ஜெபம் இது. தொடர்புக்கு பாஸ்டர் கிங்ஸ்லி பால், அப்போஸ்தல எழுப்புதல் சபை, எண் 5, மேட்டு தெரு, கரைமா நகர், சென்னை 600009. ஜெப உதவிக்கு 9344 23383 மற்றும் 9790961166. ஞாயிறு ஆராதனை காலை 8:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ பிரசன்னத்தையும் அனுபவித்து செல்லுங்கள்.